ஸ்பெயினை சேர்ந்த எக்யூட்டம் டிவைட்டோ பேரனாமல்ங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து ரீசெண்டா அவங்க ஊரோட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற ஒரு மோஸ்ட் ஹாண்டட் கல்லறைக்கு போய் அங்க நடக்கிற விஷயங்களை யூடியூப் சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. Hola, ma. Hola. அந்த கல்லறைக்குள்ள ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டே வர ஒரு இடத்துல ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கேட்கவே அது என்னன்னு பாக்குறதுக்காக அவங்க கேமராவை திருப்பினப்போ அங்க கருப்பு கலர்ல இருக்கிற ஒரு சின்ன பையனோட அமானுஷ்யமான உருவம் நிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆனா அந்த உருவத்துக்கு பக்கத்துல போக அவங்க ட்ரை பண்ணப்போ அது மறைஞ்சு போயிருந்தது. அவங்க கேமராவில ஆக்சிடென்டா கேப்சர் பண்ண இந்த அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? சிங்கப்பூர்ல நடந்ததா சொல்லப்படுற இந்த இன்சிடென்ட்ல புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு குடி போற ஒருத்தர் நைட் நேரங்கள்ல யாரோ காலிங் பெல்ல தொடர்ந்து அடிக்கிறத கவனிக்கிறாரு. ஆனா போய் பார்த்தா வீட்டு வாசல்ல யாருமே இருக்கிறது இல்ல. அதே போல அந்த ஃப்ளோரோட சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தப்போ அதுலயும் யாரும் இல்ல. இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட்ஸை பத்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னப்போ அவரை யாருமே நம்பாததால ஒரு நாள் நைட் அவர் வீட்டுல நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை கேமராவில் வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தாரு. Kau jangan kacau aku, siapa kau? Apa kau nak? Ha? Jangan kacau, Abang. Jangan kacau. Popos. டிக்டாக் யூசரான சவேனா அவங்களோட 4 வயசு குழந்தையான இசபெல்லாவை ரீசெண்டா இறந்து போன அவங்களோட பிரதரோட கல்லறைக்கு கூட்டிட்டு போனப்போ அங்கே நடந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட்டை பத்தி இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்காங்க. What is it? Come here.
Why don't you want to go sit down over there? Because I'm scared. Scared of what? What is the shadow? What girl shadow? What's that? Behind the tree. Behind the tree? Yeah. கல்லறைக்குள்ள என்டரான கொஞ்ச நேரத்திலேயே இசபெல்லா அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி வெள்ளை கலர்ல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணோட அமானுஷ்யமான உருவம் தெரியறதா சொல்லி பயந்துகிட்டு அவரோட அம்மாவுக்கு பின்னாடி வந்து ஒளியிறா. உடனே சவேனா அவங்களோட கையில இருக்கிற கேமராவை அந்த மரத்தை நோக்கி திருப்ப அங்க பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு சின்ன பொண்ணோட முகம் மட்டும் தெரியறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா மரத்துக்கு பின்னாடி தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான முகம் பின்னாடி போற கார்ஸ்லாம் தெரியற அளவுக்கு ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருந்தது. இந்த வீடியோல அந்த குழந்தையோட கண்ணுக்கு தெரிஞ்ச அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? அராப சேர்ந்த ஒரு யூடியூபர் அவரோட ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு அபேண்டன் பில்டிங்ல ஒரு கொடூரமான ஜின் வாழ்றதா கேள்விப்பட்டு அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த பில்டிங்குள்ள நைட் டைம்ல போறாரு. அந்த பில்டிங்குள்ள ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டே வரவரு ஒரு குறிப்பிட்ட ரூம்குள்ள என்டர் ஆனதும் அங்கே அவர் பார்த்த விஷயம் அவரை அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்சது. உடம்பெல்லாம் கருப்பா அதே சமயம் ஒளிர்ற கண்களோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மேல இருந்து கீழே இறங்கி வர அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணியிருந்த மால்ல செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான இந்த ஃபுட்டேஜ்ல ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அந்த மாலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாக்குறதுக்கு கருப்பா அதே சமயம் டிரான்ஸ்பரண்டா ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மின்னல் வேகத்துல கிராஸ் பண்ணி போயிருந்தது. அது போற வேகத்தை பார்க்கும்போது நிச்சயமா மனுஷனா இருக்க வாய்ப்பே இல்ல. அடுத்து நீங்க பார்க்க போற இந்த வீடியோவும் ஒரு சிசிடிவியோட ஃபுட்டேஜ் தான். 2015ல ஒரு வீட்டுக்குள்ள செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான இந்த வீடியோலையும் ஒரு அமானுஷ்யமான விஷயம் குக் பண்ணிட்டு இருக்க அந்த ரூமுக்குள்ள வர்ற பாக்குறதுக்கு புகை மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கொஞ்ச நேரம் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு கடைசியா அவரு ரூமுக்குள்ள போனதும் வேகமா அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிருந்தது. இந்த 2 வீடியோஸ்லயும் கேப்சர் ஆயிருக்கிற அமானுஷ்யமான உருவங்கள் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நீங்க பார்க்க போற ஹாரர் ஸ்டோரி பேரனாமல் பாட்காஸ்ட்ங்கிற ஒரு ஸ்பானிஷ் யூடியூப் சேனல்ல ஆண்டனியோங்கிற ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் ஷேர் பண்ணது. அதுல கூஸ்டோங்கிற ஒரு சின்ன பையனுக்கு நடந்த அமானுஷ்யமான இன்சிடென்ட்டை பத்தி சொல்லியிருந்தாரு. எப்பவுமே ரொம்ப நார்மலா இருக்கிற அந்த பையன் ஒரு குறிப்பிட்ட பொம்மை வீட்டுக்கு வந்ததுல இருந்து நைட் நேரங்கள்ல தனியா பேசுறது, எப்ப பார்த்தாலும் அந்த பொம்மை கூட விளையாடுறதுன்னு ரொம்பவே வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயும் நைட் நேரங்கள்ல ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கவே ரொம்பவே பயந்து போற அந்த பையனோட அம்மா ஆண்டனியோவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த குறிப்பிட்ட பொம்மைக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க முடிவு பண்ற ஆண்டனியோ அந்த வீட்டுக்குள்ளேயும் பொம்மையை பார்த்த மாதிரியும் கேமராஸை செட் பண்றாரு. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ ஒரு நாள் நைட் அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. அந்த பையன் தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொம்மை அதோட இடத்துல இருந்து எந்திரிச்சு வேகமா அந்த பையனோட பெட்ரூமை நோக்கி ஓடி இருந்தது. யாராலையும் நம்பவே முடியாத அந்த அமானுஷ்யமான இன்சிடென்ட்டை பார்த்து ஆண்டனியோ ஷாக் ஆயிருந்தாரு.
இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அந்த பொம்மை தன்னோட வீட்டுல வேண்டவே வேண்டான்னு அந்த அம்மா சொல்ல இப்போ அந்த பொம்மை ஆண்டனியோட கஸ்டடியில இருக்கு. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிற இந்த பீஸ் மட்டும்தான் இமேஜ்ல மிஸ் ஆன பிளேஸ்ல கரெக்டா ஃபிட் ஆகுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், ஒரு எக்ஸிபிஷனுக்கு போன ஒருத்தர் கேஷுவலா ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோல ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அது என்ன, எந்த டைம் லைன்ல வருதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.